தம்பிங்களா, தீபாவளி முடிஞ்சு எல்லாம் மக்கள் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமெல்லாம் ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த இயற்கை சூழல் பிரகாரம் பிளானட் எல்லாம் ஏதோ ஒரு ரீசெட் ஆகி ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏத்த ஒரு சூழ்நிலை எல்லா உயிர்களுக்கும் பிளானட்ஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் புது கணக்கு ஆரம்பிப்பாங்க. நார்த் இந்தியாவில் இன்னைக்கு தான் தீபாவளி கொண்டாடுவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு புது கணக்கு ஆரம்பிப்பாங்க. காலையில் கூட நான் எங்கள் ஊரில் பார்த்தேன், இந்த ராம்தேவ் ஏதோ 6 மணிக்கெல்லாம் நான் கிளம்பி வரும்போதே பார்த்தா அவங்கெல்லாம் கடை ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி அவங்கெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றாங்க. அவங்க அந்த வீட்டை வாங்கிடுறாங்க, அந்த வீடு வாங்கிட்டாங்க, கடை வாங்கிட்டாங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, அவங்க ஃபேமிலியோட அங்கேயே இருக்கிறாங்க. லீவ் விடுறதுல கடைக்கு காலையில் நேரமா ஓப்பன் பண்ணுவாங்க, லேட்டா சாத்துவாங்க. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி நேரம் அந்த தொழில் 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 அப்படியே இருக்கிறாங்க. எல்லா பொருளும் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தா ஹார்ட்வேர்ஸ், டீ கடை, எல்லா கடையிலயும் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம். நமக்கு தொழில் தான் மூலதனம். ஏன்னா தொழில் மூலியமா நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்றோம். அது சர்வீஸ் பண்றது மூலியமா நமக்கு வருமானம் வருது. அதை வச்சு நம்ம ஆரோக்கியம், பண சம்பந்தமான விஷயங்களை, நம்ம கனவுகளை, நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம அதை கத்துக்கணும். ஆக்சுவலா நம்மள நிறைய பேர் என்னன்னாக்கா, இப்போ எங்களதே இருக்க நியூட்ரிஷன் சென்டர்லாம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் லீவ் விடுறாங்க, லேட்டா போறாங்க. அப்புறம் அவங்க தேவை முடிஞ்ச உடனே சாத்தி விட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி எல்லா தொழிலையும் இருக்கும். ஒரு தொழில் சிறப்பா நடக்கணும்னா நம்ம அதிகமான நேரமும் அதிகமான பணமும் அங்க போடணும். ஹை டிசிப்ளின், ஹை கன்சிஸ்டன்சி. அவங்க லீவே விடுறது கிடையாது, எல்லா நாளும் ஓபன் பண்றாங்க. டிசிப்ளின்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் அப்படியே அங்க அசையாம வேலை செய்யறாங்க. சாப்பாடு அங்கதான் சாப்பிட்றாங்க கொண்டு வந்து. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்குமே அது நிறைய பொருந்தது. நானுமே 5 வருஷமா பார்த்தா சென்டருக்கு சாப்பாடு எடுத்து வந்தப்ப கூட கார்ல சாப்பாடு இருக்குது. ஸோ இப்படிலாம் யார் லைஃப்ல இருக்காங்களோ, அது தொழில் அதிகமா நம்மளும் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி அதை நோக்கிதான் நம்மளும் பயணம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின், ஒரு கன்சிஸ்டன்சி, தொழிலுக்கு ஒரு மரியாதை, தொழில் தான் நம்ம எல்லாமேங்கிற மாதிரி. அதுவும் ஃபேமிலி மெம்பரா சேர்ந்து ஒர்க் பண்ணா இன்னும் சிறப்பு. ஸோ அந்த மாதிரி இயங்க ஆரம்பிங்க. நம்மளும் அவங்க மாதிரி இடம் வாங்க முடியும், கடை வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். அந்த மாதிரி பண்ணலாம். பணத்தை கரெக்டா நிர்வகிக்கிறது. சரியா? இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கும் அது மாதிரி ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.